நான் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கலை. இந்த புத்தகத்தை பற்றி கரு பழனியப்பன் பேசினதை கேட்கும் பொழுதே, அதாவது அந்த கேட்டல்லையே நமக்கு கன்னத்தில் அற விழற மாதிரி ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது. கேட்டதுலேயே புத்தகத்தை படிச்சுட்டு இன்னொரு தடவை கேட்கணுன்னு வச்சுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 16 நிமிடங்களோ 8 நிமிடங்களோ வரும். மிக நீண்ட ஒரு உரை. அந்த உரையில் ஒரு இடத்துல கூட ஒரு தடங்கள்னே ஒன்று இருக்காது. ஆரம்பித்தா முடிகிற வரை அந்த அனூப்புன்றவர் என்னென்ன விஷயமாக நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்றது, குறிப்பாக ஒரு மூக்கன் அப்படின்ற ஒரு ரவுடியை அவர் என்னவா மாற்றினார். இந்த மூக்கன்ற ஒரு ஊரே பார்த்து பயப்படுகிற ரவுடி மூக்கன் தன் மனைவியை பார்த்து ஏன் பயப்படுறாரு? அந்த மனைவி, மூக்கன் அப்படின்றவருக்கு மனைவி, அவங்க எப்படி இவருக்கு, இந்த அனூப் ஜெய்ஸ்வால் அப்படின்ற மனிதருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தங்கை மாதிரி எப்படி ஒவ்வொரு முறை தூத்துக்குடிக்கு வரும்போதெல்லாம் மீன் குழம்பு சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க, இவர் எப்படி அதை சாப்பிட்டாரு, இதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த காலத்தில் இப்படி மனிதர்களா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மூக்கனை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்துடணுன்ட்டு ஒரு SBI பேங்க்கில் சொல்லி அவருக்கு ஒரு படகுக்கு ஒரு லோன் கொடுங்கன்றாங்க.